நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த். குரு பெயர்ச்சி 2025 மே மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்றதுதான் ரிஷபராசி ரிஷப லக்ன அன்பர்களுக்கு உண்டான பதிவு. நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. ரிஷபராசி ரிஷப லக்ன அன்பர்கள் செக்க போடு போடு ராஜா அப்படின்ற அளவுக்கு சுத்தி சுத்தி சூப்பரா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் லைஃப்க்கு வர போறீங்க. நிறைய பேர் இதை நம்ப கூட மாட்டீங்க. ஏன்னா படாத பாடு விடாம சொல்லிட்டு இருக்கோம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு. ஆனா அது எப்போதான் தெரியலன்னு கேட்குறீங்க இல்லையா? அந்த காலம் வந்தாச்சு. எந்த ரூபத்துல நீங்க ஜெயிக்க போறீங்க அப்படின்னா அனைத்து ரூபத்திலையும் ஜெயிச்சு பெரிய லெவலுக்கு வர போறீங்க. ஒவ்வொரு செக்மெண்டா நான் சொல்லிட்டே வரேன், கேட்டுட்டே வாங்க. இந்த பதிவு உங்களுக்காக தான். ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் இதுக்காக நீங்க செலவு பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. 2ஆம் வீட்டுல குரு, அதுவும் புதன் வீட்டுல குரு அப்படின்றது பல ரூபத்துல உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் பொங்கி எழுந்து நீங்களா இந்த அளவுக்கு அப்படின்று மாற்றத்தினால் முன்னேற்றம் வரக்கூடிய ஒரு அற்புதமான ராசி அப்படின்னா ரிஷபராசி ரிஷப லக்னம் தான். இதுல நிறைய நியூ டெக்னிக்ஸ் உங்களுக்கு புரியும். சொல்ல போனா நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனா இப்போ உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய டேலண்ட் எல்லாம் பொங்கி எழுந்து உங்களுக்குள்ள ஒரு வீரிய சக்தி ஏற்பட்டு சொந்தமா ஒரு இண்டஸ்ட்ரியை ஆரம்பிப்பீங்க அப்படின்னு நம்புவீங்களா? அந்த அளவுக்கு முன்னேற்றம் பார்க்கத்தான் போறீங்க இந்த ஒரு வருஷத்துல. சரி, அப்ப அங்கேயே ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன்ல இருந்ததுன்னா நீங்க எப்படி புதுசா ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுவீங்க? அந்த காலகட்டத்துல தான் நீங்க இருக்கீங்க. சோ நிறைய பேருக்கு ரிஷபராசி ரிஷப லக்ன அன்பர்களுக்கு வேலை போயிடுச்சு, இருக்கக்கூடிய இடத்துல தடை முற்றுதல், என்ன பண்றதுன்னே தெரியல, பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு, மனசே சுத்தமா சரியில்லை, என்னன்னே தெரியல, உங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு எத்தனை ரிஷபராசி ரிஷப லக்ன அன்பர்கள் கேட்டுட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய பொன்னான காலம். ஆனா நோட் பண்ணிக்கோங்க, மாற்றத்தினால் முன்னேற்றம். சோ அதுக்குள்ளேயே நீங்க உட்கார்ந்து முடங்கிட மட்டும் கூடாது. அந்த முடக்கத்தை தட்டி எழுப்புற மாதிரி, எஸ் நான் அடுத்தது என்னன்னு பார்ப்பேன், இந்த இடத்துல ஸ்டக்கான என்ன அப்படின்ற ஒரு தெம்பு மட்டும் உங்களுக்குள்ள நீங்க ஏற்படுத்திக்கோங்க. குருன்றவர் பக்கத்துல வந்தாச்சு, மே மாசத்துல இருந்து பெரிய பெரிய சக்சஸ் உங்களுக்குள்ள என்னென்ன ஊடி இருந்ததோ. நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா இப்போ படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ஃபெயில் ஆயிட்டு இருப்பீங்க. ஆனா இப்போ திடீர்னு ஏதோ ஒரு புரிதல் உங்களுக்குள்ள ஏற்படும். திடீர்னு யாரோ ஒரு டீச்சர் இதை இப்படி பண்ணாதம்மா, இந்த இடத்துல தான் ஒரு சின்ன மிஸ்டேக் நீ பண்ற, இது ஒண்ணுமே இல்லை, ஒரு அடிஷன்ல நீ பாத்துடலாம், இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அட இவ்வளவுதானா அப்படின்னு சொல்லிட்டு கட 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 கடன் மேலும் முன்னுக்கு வருவீங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா படிப்புல ரொம்ப மந்தமா இருந்திருப்பாங்க. ஆனா கம்ப்யூட்டர்ன்ற ஒரு ஃபீல்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு எங்க இருந்துதான் இவ்வளவு நாலேஜ் அப்படின்றது தெரியாது இல்லையா? சோ டிஃப்ரெண்ட் செக்டார் டிஃப்ரெண்ட் நாலேஜ். ஏன் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா விஷுவல் கம்யூனிகேஷன் தட்டி கிளப்புது. முதல்ல விஷுவல் கம்யூனிகேஷன் உள்ள போனாங்கன்னா மார்க் இல்லாதவங்க தான் போவாங்கன்ற ஒரு பேச்சு இருந்தது. பட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதை கத்துக்கிட்டு ஃப்ரீலான்சரா கிளப்புறாங்க. அவங்கள பார்த்து சந்தோஷமான நிலையில நிறைய பேர் மூவ் பண்றாங்க. அவங்களுடைய ஸ்கேல் ஆஃப் இன்கம் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுது. சோ யாருமே இந்த காலத்துல தோக்கவே முடியாது. ரிஷபராசி ரிஷப லக்ன அன்பர்களே, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மாற்றத்தை மட்டும் தட்டி எழுப்பிடுச்சு அப்படின்னா சம்திங் எக்ஸ்ட்ராடினரியா நல்லா இருக்கும். சரி, அதுக்காக ஒரு சின்ன விஷயமும் நீங்க பார்த்துக்கணும். என்னன்னா இவ்வளவு சூப்பரா இருக்கு, அந்த செக்க போடுவோமா அப்படின்றதுக்காக உங்களுடைய திசா புத்தி அந்தரம் மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு இப்ப சனி தசை நடந்துட்டு இருக்கும். அந்த சனி உங்க ஜாதகத்துல சூப்பரா இல்லாம கூடாத ஒரு நிலையில இருந்ததுன்னா அவங்க எல்லாம் மட்டும்தான் மாட்டுவீங்க. அப்படின்னா மாட்ட போறதுன்றது ஒரு சிறு பங்கு தான். பட் அதுலயுமே எப்படி மேல வரணும் அப்படின்றது உங்களுக்கே தெரியப்படுத்திடும். ஏன்னா கோச்சாரத்துல உங்களுக்கு பிரமாதமான சனியும் இருக்காரு, குருவும் இருக்கார். அப்ப சனி அப்படின்றதை விட குருன்றது அவ்வளோ ஃபேவரபிளா வரும்போது நீங்க பெரிய பெரிய முன்னேற்றங்கள் ஏற்பட்டு பார்ப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள்
பாத்தீங்கன்னா இப்ப நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஏன்னா குரு பகவான் தன்னுடைய பார்வையில உங்களுடைய 6ஆம் வீட்டை பார்க்கிறார், 8ஆம் வீட்டை பார்க்கிறார் அண்ட் 10ஆம் வீட்டை பார்க்கிறார். 6, 8 அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா சர்ப்ரைஸான முன்னேற்றம் அப்படின்றது தான். நீங்க ஒரு ஃபீல்ட்ல இருப்பீங்க, அந்த ஃபீல்ட்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா வேறொரு ஃபீல்ட்ல போய் பிரம்மாண்டமான சக்சஸ். ஒரு கார்பெண்டரா எதுவுமே பண்ண முடியல, ஆனா அந்த கலை நயம் அவர்கிட்ட அவ்வளவு அழகா இருந்தது, ஆனா அந்த கார்பெண்டரியில ஜெயிக்கவே முடியல. திடீர்னு பாத்தீங்கன்னா அவருடைய கலை நயத்தை தங்கத்துல யூஸ் பண்ணாரு, பிரம்மாண்டமான அப்லிஃப்ட்மெண்ட் பார்த்திருப்பாங்க. ஆச்சரியமா இருக்கும். இதுல கிடைக்கக்கூடிய கூலிக்கு அதுல கிடைக்கக்கூடிய கூலி அப்படின்றது 50 மடங்கா போயிருக்கும். ஸோ அதே கலை ஆனா வேற ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணதுனால பெரிய லெவல் அப்லிஃப்ட்மெண்ட் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் நீங்க பார்க்க போறீங்க. எல்லா நெகட்டிவிட்டியும் ஓடியே போயிடும். கூனி குறுகி என்னடா பண்றது, நட்பு வட்டாரத்துக்குள்ள கெட்ட பேர் வந்துருமா, உறவுகளுக்குள்ள கெட்ட பேர் வந்துருமா, குடும்பத்துல கெட்ட பேர் வந்துருமா, மறைச்சு 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 நிறைய ரிஷபராசி ரிஷப லக்ன அன்பர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அவங்க எல்லாம் அடேங்கப்பா இதுல இருந்து வெளியில வந்தாச்சு, மறைஞ்சு போச்சுடா நெகட்டிவிட்டி அப்படின்னு சொல்ற அளவுக்கு நிறைய சக்சஸ் இருக்கு. எவ்வளவு லோன் இருந்தாலும் சரி, சுத்தி சுத்தி எவ்வளவு கடன் இருந்தாலும் சரி, நீங்க மத்தவங்க கிட்ட வாங்கி மத்தவங்க நிறைய பேர் உங்களை ஏமாத்தி இருந்தாலும் சரி, உங்களை நம்ப வச்சு கழுத்தறுத்து இருந்தாலும் சரி, இப்ப எல்லாத்தையும் போடா இந்த டெக்னிக்ல ரொம்ப மேல வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மறைமுகமா வர்றதா. அதனால்தான் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்றேன். 8ஆம் வீடு அப்படின்னாலே திடீர் யோகம், திடீர் எதிர்பார்க்காத லாபம் அப்படின்ற ஒரு விஷயம். நீங்க ஒரு லேண்ட் வச்சுட்டு இருப்பீங்க, அந்த லேண்ட் வந்து எந்த விலைக்கும் போகாது அப்படின்னு நீங்க ஒரு டாக்குமெண்ட்டை தூக்கியே போட்டிருப்பீங்க. இப்ப ஏதோ தேடும் போது அந்த டாக்குமெண்ட் கண்ணில் விடும். சரி சும்மா தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த லேண்ட் பக்கத்துல போய் பார்க்கலாம் அப்படின்னு நீங்க போனீங்கன்னா அந்த லேண்ட் இப்போ வந்து பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியான ரேட்ல உட்கார்ந்துட்டு இருக்கும். உங்களை நிறைய பேர் தேடிட்டு இருப்பாங்க, ஆனா அவங்களுக்கும் நீங்க கண்ணில் படாம இருந்திருப்பீங்க. அவங்களே அந்த லேண்டை பத்தி பேசியிருந்தா கூட பெருசா உங்க மைண்டுக்குள்ள போயிருக்காது. இப்ப நீங்க அந்த இடத்துல போய் நின்ன உடனே சார் நீங்க தான் லேண்ட் ஓனரா, வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை விட 30-40 மடங்கு உங்களுக்கு நிச்சயமா சொல்றானா, அவன் நம்பர் சொல்றது லட்சத்திலையா கோடியிலையா அப்படின்னு புரியாத அளவுக்கு அங்க இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா டக்குன்னு உங்களுக்கு அந்த லேண்ட் சேல் ஆகி நம்ப முடியாத லெவலுக்கு நீங்க போறதுக்கு உண்டான ஒரு ஃபவுண்டேஷன். எக்கச்சக்கமான ஜாப்ல இருந்தவங்க உங்களுடைய சுய ஜாதகத்துல தொழிலுக்கு தான் நீங்க போகணும் அப்படின்னு இருந்ததுன்னா இப்போ இந்த இடத்துல நீங்க என்ன தேடினாலும் வேலை கிடைக்காது, திருப்தியான வேலை கிடைக்காது. ஸோ நீங்க கண்டிப்பா ஃப்ரீலான்சரா போய் நிறைய நீங்க சம்பாதிக்க வழிவகுக்கிறதுக்காக இந்த நெகட்டிவான விஷயங்கள் நடக்கும். நிறைய பேர் வந்து ஜாபை விட்டுட்டு சுயமா தொழில் ஆரம்பிச்சு ஆனா பயத்தோட எப்படி ரிஸ்க் எடுக்கணுமே, மாசம் பிறந்தா வருமா என்னன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்க தைரியமா கால் எடுத்து முன்னாடி வைங்க. உங்களுடைய ரிஸ்க் எல்லாமே தவிடுபடி ஆக்கிறதுக்கு கிரகங்கள் அவ்வளவு சாதகமா இருக்கு. அப்படி இருக்கும்போது உங்களுடைய எனர்ஜி லெவல் இவ்வளவான்றது ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ண உடனேயே டக்கு 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 டக்குன்னு அப்லிஃப்ட்மெண்ட் இருக்கும் அண்ட் ஆச்சரியப்படக்கூடிய வகையில இருக்கும். அண்ட் அதே மாதிரி குரு பகவான் 10ஆம் வீட்டு அப்படின்றது பார்க்கறதுனால நீங்க பல ரூபத்துல பணம் சம்பாதிப்பீங்க. நிறைய பேருக்கு ஆரோக்கியம் அப்படின்ற ஒரு விஷயத்துல மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். மூச்சு விடுறதுல கஷ்டம், பிரஷர்ல கஷ்டம், இருமிட்டே இருக்கீங்க, அடப்பு இருக்கு, காஃப் நிறைய இருக்கு அப்படின்றவங்க மட்டும் கொஞ்சம் அதை நீங்க பார்த்துக்கோங்க. பட் ஸ்டில் அதுவுமே பயப்பட வேண்டாம். நீண்ட நாள் இது இருந்துட்டே இருந்தது, இப்போ நீங்க டக்குன்னு ஒரு முயற்சி எடுத்து டாக்டரை போய் பார்க்கும்போது அந்த டாக்டர் வந்து இந்த ஒரு சின்ன ஆப்ரேஷன் ஜஸ்ட் ஓபிலேயே பண்ணிடலாம், நீங்க ஜஸ்ட் இதுக்காக கவலையே பட வேண்டாம், நீங்க அப்படியே வேலைக்கெல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா அதுல இருந்து டோட்டலா விடுபடக்கூடிய வகையில அற்புதமா இருக்கு. அரசு வழி அனுகூலங்கள் இருக்கு, சுத்தி இருக்கிறவங்க எல்லாமே உங்களை மேல தூக்கி கூட வகையில இருக்கு. அதே மாதிரி நான் ஜாபை விட்டுட்டு வந்துட்டேன்டா, இந்த புதுசா ஆரம்பிச்சிருக்கேன்னா நான் வரேன் நீ வரேன்னு சொல்லி போட்டி போட்டு நல்ல உங்களோட பங்குதாரர் அமைஞ்சு இன்வெஸ்டர்ஸ் அமைஞ்சு எல்லாமே கை கோத்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போக போறீங்க. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் உங்களுடைய தசாபுத்தி அந்தரம் என்னன்றது பாருங்க. அதே மாதிரி வழிபாடு அப்படின்றது குரு ரிஷிகள் சித்தர்களை கையில பிடிச்சுக்கோங்க. ஹனுமன் சாலிசா கேட்டுட்டே வாங்க. இதெல்லாம் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் சூப்பரா இருக்கும். எலுமிச்சை பழம் நீங்க
நீங்க தானம் பண்ணலாம். எலுமிச்சை ஊறுகாய் பண்ணி நீங்க தானம் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா பல ரூபத்துல உங்களுக்கு டெக்னிக்ஸ் வந்து சூப்பரா வளர போறீங்க. ஆச்சரியப்பட போறீங்க. ஒவ்வொரு விஷயம் நீங்க ஜெயிக்கும் போதும் கமெண்ட்ல சொல்லிட்டே வருங்க. நாங்க சந்தோஷப்பட்டுட்டே இருப்போம். ஸோ விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.